அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வெள்ளை புயல் வந்த நேரத்தில் வெளியில் போய் காய்கறி வாங்காமல் வீட்டு மாடி தோட்டத்திலேயே பொன்னாங்கண்ணி கீரையை பறித்து எப்படி ஈஸியான முறையில் கூட்டு வைக்கலான்னு காமிக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சமையல் ஃப்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொன்னாங்கண்ணி கீரை கட் பண்ண போகிறோம். ரெண்டு கீரை கட் பண்ண போகிறோம். இது ஒரு கீரை, அடுத்தடி இல்லை ஒரு கீரை. ரெண்டு கீரை தான் கட் பண்ண போகிறோம். அம்மா கட் பண்ணிவிடுமா? அப்படி நீயும் அப்படியே பிச்சிடுமா? பிச்சு எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால நாங்கள் அப்படியே கொட்டை எடுக்கிறோம். கொட்டை எடுத்தாலும் நல்லா கொட்டை எடுத்தாலும் ஈஸியாக வேலை முடியும். இல்லைன்னா வேலை முடியாது. 2 மணி நேரம் ஆனாலும் இதை கட் பண்ணி இந்த பொன்னாங்கண்ணி கீரை 2 மணி நேரம் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். அறுவடை நல்லா பண்ணியாச்சு. ஓகேவா? இது அதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். பரிமா சீக்கிரம். எல்லாம் அடர்த்தியாக இருக்கும். அப்படி சின்ன சின்னதாக வெட்டி காமி அப்படி. அவ்வளோ தூரம் வரைக்கும் கட் பண்ணோம். ஏன்னா நமக்கு காமிட வேஸ்ட் ஆகும். நம்ம ரொம்ப தூரம் கட் பண்ணிட்டோம்னா காமி எவ்வளோ தூரம் இலை வருதோ அவ்வளோதான் கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அந்த எவ்வளோ வருதோ அவ்வளோதான் நம்ம கட் பண்ணணும். இல்லைன்னா கீரையை பறித்த பிறகு சின்ன சின்ன தண்டெல்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் ஆஞ்சிட்டு கீரையை தனியாக ஆஞ்சி வைக்கணும். ஆஞ்சி வச்சா அந்த கீரை அரிஞ்சி வச்ச அந்த சின்ன சின்ன தண்டுங்களெல்லாம் மறுபடியும் முளைக்க வச்சா இந்த மாதிரி சின்ன சின்ன தண்டுங்களை இதையே அப்படி முளைக்க வச்சா நல்ல தளன்னு வளரும். அதுமாரி இதை தனியாக ஆஞ்சி வச்சுக்கணும். அப்புறம் தேவையான பொருள் பைத்தம்பருப்பு 1 கப் எடுத்து ஊற வச்சு வச்சிங்க. சின்ன வெங்காயம் அரிஞ்சால் சின்ன வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். பூண்டு கொஞ்சம், கீரையை அரிஞ்சு வச்சிங்க. தேவையான அளவு உப்பு. கீரையை நல்லா கழுவி வச்சுக்கிட்டு சட்டியில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஜீரகத்தை போடுங்க. ஜீரகம் போட்டு 2 வந்த பிறகு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு எவ்வளோ போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பூண்டையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா செவக்க வர்ற வரைக்கும் வறுத்துங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் உரப்புக்காக நாங்கள் வந்து சின்ன பிள்ளை சாப்பிட்ணுமேனு 1 மிளகா தான் போட்டேன். உங்களுக்கு வேணுங்கன்னா உரப்புக்கு தகுந்த மாதிரி 2-3 மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு ஊற வச்சுருந்த ஒரு 1/2 மணி நேரமோ 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த பைத்தம்பருப்பை எடுத்து அதில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அரை வேவு வெந்த பிறகு நல்லா தண்ணி ஊற்றி வேக வைங்க. உப்பு முதல்ல போட்டுறாதீங்க. உப்பு போடாமல் பைத்தம்பருப்பு மட்டும் நல்லா வேக வைங்க. கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு அதுக்கு பிறகு நல்லா கழுவி வச்சுருந்த கீரையை வடிகட்டி அதில் எடுத்து போட்டு தண்ணி இல்லாமல் ஒட்டை வடிகட்டி அதில் போடுங்க. ஏன்னா ஏற்கனவே பைத்தம்பருப்பு வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ உப்பு எடுத்து போட்டுட்டோம்னா பைத்தம்பருப்பு வேவாது. அதனால் கொஞ்சம் நேரம் கீரை போட்ட பிறகு பாருங்கள், மேலே வந்து பச்சை கலராக இருக்கும், அடி வந்து ப்ரௌன் கலராக இருக்கும். இது ரொம்ப கண்ணுக்கு நல்லது. வைட்டமின் சத்து நிறையா இருக்குது. ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் திறந்து கொஞ்சம் கிண்டி பாருங்கள். ஏன்னா பைத்தம்பருப்பு போட்டதுனால அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ லேசாக கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டி பாருங்கள். கிண்டி பார்த்தீங்கன்னா அடியில் இருக்க பைத்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாம் வெந்துட்டு இருக்கும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் கிண்டி பாருங்கள் பைத்தம்பருப்பு வெந்திருக்கான்னு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க தட்டை போட்டு. இப்போ பாதி தான் வெந்திருக்குது. ஏன்னா பொன்னாங்கண்ணி கீரை நம்ம முளைக்கிற மாதிரி கிடையாது. கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். வெந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மறுபடியும் தட்டை போட்டு மூடி வச்சுருந்து வேக வைங்க. வெந்த பிறகு இப்போ கிண்டி பார்த்தீங்கன்னா நல்லா பைத்தம்பருப்பும் வெந்திருக்கும். பூண்டு, வெங்காயம் எல்லாம் வந்து ஒரு தளன்னு இருக்கும். நான் வந்து தேங்காய் வந்து திருவி போட்டிருக்கேன். நீங்கள் தேங்காய் வேணுன்னா ஜீரகம் கொஞ்சம்
தேங்காயையும் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து போட்டாலும் சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் திருவி போட்டு கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ உப்பு போட்டு கிளறிடுங்க. உப்பு போட்டு கிளறி ஒரு கொதி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வைங்க. வச்ச பிறகு சூடான கீரை கூட்டு ரெடி. இந்த பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தி. இது அவசியம் எல்லோரும் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. சர்ப்ரைஸ் பண்ணாதவங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ரொம்ப விட்டமின் சத்து உள்ள ஒரே கீரை இது. இதை ஒரு தடவை வாங்கிட்டு அந்த காம்போ உங்கள் வீட்டிலே ஒரு பக்கம் ஊனி வச்சிங்கன்னா நல்லா தலை தலைன்னு வளரும்.